வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் உதய தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சமூக ஊடக பதிவில் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த மாநிலமான ஜார்க்கண்ட் தைரியம், போராட்டம் மற்றும் சுயமரியாதை கதைகளால் நிறைந்த வரலாற்றை கொண்டுள்ளது என புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நர்மதா மாவட்டத்தில் உள்ள தேதியபாடாவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். தேசிய நல்லாட்சி மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்திற்காக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு தூதுக்குழுவை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் சந்தித்து பேசினார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேக்கன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மங்கலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை பங்கூர், அரியூர் மற்றும் அனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.